அன்பான சகோதரர்களே, யாவரையும் நம்முடைய நாமத்தினாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக அறிவிக்கிறேன். இதனால் நமக்கு இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாள், கடைசி ஞாயிற்றுக்கிழமை. அதனால் தேவன் நம்மை மட்டும் வழி நடத்தினார், நம்மை பாதுகாத்தார். இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே நாம் இருக்கும்படியாக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளின் தலைப்பு கட்சிக்கிற சிங்கம் போன்ற எதிராளியை நாம் எப்படி ஜெயிக்கலாம் என்பதை குறித்த ஒரு தியானம். ஏனென்றால் நமக்கு ஒரு பெரிய எதிராளி இருக்கிறான். அவன் எப்படி தெரிகிறான் என்று சொல்லும் போது வேதத்தில் ஒரு கட்சிக்கிற சிங்கம் போல எவ்வளோ பயங்கரம். அப்ப நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய எதிராளி இருக்கிறார் என்பதை நாம் எப்போதும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவன் நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறவன். அந்த சிங்கத்தை, அந்த கட்சிக்கிற சிங்கத்தை நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பது குறித்து வேதத்தில் அநேக வசனங்கள், வார்த்தைகள், ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை ஜெயித்தார், தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பலத்திலே அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் நிச்சயமாக அவனை ஜெயிக்க முடியும். அதனால இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். அதற்காக படியுங்கள் வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. தெளிவாக சொல்லுகிறது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை ஒழுங்கலாமோ, ஒழுங்கிடுவான் முடியாது. எவ்வளவு பயங்கரம்! இந்த வார்த்தை எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நாம் எப்படி எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் காலையில் கூட இப்படி ஒரு தூரம் போயிட்டு வந்தேன். அப்போ நாம் பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு வயதான மனிதர் அப்படியே தயங்கி, அப்படியே குனிந்து, அப்படி வியாதி, பலவீனம், சோர்வு, அப்படி நடக்க முடியாம நடக்கிறார். என்ன, ஒரு வயசான அம்மா அப்படியே காலை பிடிச்சின்னு அப்படியே விடுவான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வியாதிகள்ல, பலவீனத்துல சோர்ந்து போய் மனுஷனுடைய இருதயங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சி இல்லை. இதெல்லாம் எதுனால? இந்த எதிராளி ஆகிய சாத்தான் அவனே இவைகள் எல்லாவற்றையும் மனுக்குலத்தின் மேல கொண்டு வரும். பாவத்தின் காரணம்தான் இந்த வியாதி, பலவீனம், சோர்வு, மரணம். ஆனால் பாருங்கள், அப்படி இருக்கும்போது கூட அவன் இந்த ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி அவனை தொழுது கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வஞ்சனை! தீமை செய்தவனுக்கு ஆராதனை நடக்கிறது. சத்துருவை தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார் இல்லையா,
அவன் மனுஷ கொலைப்பான், அவன் திருடன், அவன் திருடவும் கொல்லவும் வருகிறான், வேறொன்றுக்கும் வரான். அப்படிப்பட்ட சாத்தானை என்ன செய்கிறார்கள் ஜனங்கள்? தொழுது கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு வஞ்சனை! அதுதான் இந்த நாளிலே உலகத்திலே நடக்கிறது. இந்த சாத்தான் மாத்திரமல்ல நமக்கு எதிராளி, இன்னும் 2 எதிராளிகள் இருக்கிறார். உலகம். இந்த உலகம் நம்மை பயங்கரமான அட்ராக்ட் பண்ணி நம்ம இழுத்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வயதினருக்கு ஒவ்வொரு விதமான அட்ராக்ஷன். வாலிபர், பெரியவர்கள், முதியவர்கள் என்று எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான அட்ராக்ஷன்ஸ். இன்னைக்கு குறிப்பா சொல்லும் போது செல்போன், பார்த்தீங்களா? இந்த செல்போன் வசதி இருந்த போதும் அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது என்ன என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியாது. அப்படி சாத்தான் இந்த உலகத்தோடு ஜனங்களை இழுத்து கட்டி வைத்திருக்கிறார். தேவனுடைய காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை சிந்திப்பதற்கு டைம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த உலகம் கூட இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளராதபடி நமக்கு எதிராக. மாத்திரமல்ல, நம்முடைய மாம்சம், நம்முடைய பலவீனமான சரீரம் நமக்கு எதிராக இருக்கிறது. பலவிதமான ஆசை இச்சைகளை நம் சரீரம் நமக்கு விரோதமாக எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. கடந்த நாட்களில நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், சென்னையில ஒரு யூனிவர்சிட்டியில பயங்கரமான காரியங்கள் அங்குமாக நடந்து கொண்டே இருக்கிறது. மனுஷனை அப்படியாக இச்சைகளுக்குள்ளாக இழுத்து அவர்களை அடிமைப்படுத்தி அப்படியே அங்கே தேவனை விட்டு தூரமாக பாவத்திலும் சாத்தான் தனக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அப்படியே வைத்துக் கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட சாத்தானை நாம் எப்படி மேற்கொள்வது? உலகத்தை எப்படி மேற்கொள்வது? நம்முடைய சரீரத்தை எப்படி மேற்கொள்வது என்று நாம் பார்க்க வேண்டும். வேதத்தின் மூலம் நாம் வசனங்கள் மூலம் அறிந்து உணர்ந்து அவரை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதனால் இந்த சாத்தான் நமக்கு பெரிய எதிராளியாக இருக்கிறார். சாத்தான் மட்டுமல்ல, அவனோடு கூட விழுந்து போன அநேக தூதர்கள் கூட, இவர்களை நமக்கு கண்ணுல தெரியாது. பார்த்தீங்களா? கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிராளியாக இருந்து நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறார் என்றால் எவ்வளவு பயங்கரம்! அதை குறித்து வசனம் படியுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவி, அநேக இப்படிப்பட்ட விழுந்து போன தூதர்கள் இருக்கிறார்கள். சாத்தான் அவர்களுக்கெல்லாம் தலையாக இருந்து பாவத்தில் மனிதனை தள்ளி அப்படியாக அவனுடைய கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு அங்கு பெரு முயற்சி எடுத்துக்கொண்டு நமக்கு எதிராக இருக்கிறான். அதனால இந்த சாத்தானை நாம் ஜெயிப்பது, நமக்கு நாம் பலவீனமான சரீரத்தில் இருக்கிறோம், அதனால கொஞ்சம் கடினமான காரியம். நமக்கு எதிராக இருக்கிறான், அவன் பலமா இருக்கிறான், ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறான். அவன் நம்மை பாவத்திலே தள்ளும்படியாக நமக்கு எதிராக இருக்கிறான்.
அவனை மேற்கொள்வதற்கு நம்முடைய சுய பலத்தால நிச்சயமாக அதற்குதான் அந்த சாத்தானை ஜெயித்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பலன் ஒத்தாசை நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த சாத்தானை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தாரோ அப்படியே நாமும் ஜெயிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சாத்தானை எப்படி ஜெயித்தார் நமக்கு தெரியும். மத்திய 4ஆம் அதிகாரத்துல அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்துல கூட அந்த சாத்தான் வருகிறான். அவர் அங்கே 40 நாள் உபவாசித்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து செபித்து பசியோடு வரும்போது அங்கே சோதனைகளை, அப்போ நாமும் ஏதாவது ஒரு ரொம்ப சோர்வான இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கும் சத்ருவாகிய சாத்தான் நம்மை சோதிக்க வருவோம். அப்போ ஆண்டவர் எப்படி ஜெயிக்கிறார் என்றால் மத்திய 4ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் போது 3 படித்துக் கொள்ளுங்கள். அங்கே எல்லாம் படிக்க வேண்டாம். 3 நாம் படிக்கும் போது அங்கே சாத்தான் எப்படி சோதிக்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பசியாக இருக்கிறது. அப்போ சொல்லுங்க, நீ இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடு, பசியா இருக்குது இல்லையா, நீ இந்த கல்லுகளை அப்பமாக்கி. அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, என மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தைகள், என்னுடைய வார்த்தைகளை நாம் அதிகமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி செய்தார், வார்த்தை. அடுத்து இன்னும் சோதிக்கும் போது நீ உப்பரிக்கையில பெரியாவிற்கு மேல கொண்டு போய் நிறுத்தி நீ தலை குதி, இந்த தூதர்கள் தாங்குவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே என்று சொல்லும் போது அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. வார்த்தைகளை தெரிந்து வைத்திருந்தால் தான் நாம் அதை சொல்லி தேவனுடைய வார்த்தைகள் மூலம் தான் ஜெயிக்க முடியும். சாத்தானை நம்முடைய சுயபலத்தில் ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் பலத்தில் இருக்கிறார். தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகள் மூலமாக அவரை ஜெயிக்க முடியும். ஆண்டவர் இயேசு நமக்கு அதுதான் மாதிரியை தந்திருக்கிறார். வார்த்தைகளை பிரயோகிக்கிறார், எழுதியிருக்கிறது. அப்படியே 3ஆவதாக இன்னும் சொல்லுகிறார், நீ என்னை சாஸ்தாங்கமாக விழுந்து பணிந்து கொள், அப்போது நான் எல்லா இந்த உலகத்துக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவேன் சொல்லும் போது, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நீ தொழுது கொண்டு அவரை சேவிப்பாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லும் போது அவன் என்ன செய்கிறான். 11ஆம் வசனம், அதிலே அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சாத்தானை ஜெயித்தாரோ அப்படியே தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக நாம் அவரை ஜெயிக்க வேண்டும். அதனால வார்த்தைகளை நாம் அதிகமாக தியானிக்க வேண்டும், சத்தியங்களை அதிகமாக கேட்க வேண்டும். அநேக வாக்குத்தத்த வசனங்கள், அநேக தேவனுடைய வார்த்தைகளை நாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும், மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தைகள் மூலமாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். ஆண்டவர் இயேசு சொல்லும் போது கூட, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். வேதத்தை அதிகமாக தியானிக்க வேண்டும்.
அப்படியே அந்த வேத வசனங்கள் வார்த்தைகளை நாம் அதிகமாக நம்முடைய இருதயத்தில் நிரப்பிக் கொள்ள வேண்டும், பதிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஜீவ வார்த்தை, அதற்கு அழிவே இல்லை. அப்படிப்பட்ட வார்த்தை மூலம் நம்முடைய இருதயத்தை நிரப்பிக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்க வேண்டும், வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது மலை பிரசங்கத்தில் கூட மத்தியில அந்த நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவன் என்ன கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்தவர், சிருஷ்டிப்பில் அவர் கூட இருக்கிறார், அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேண்டாம் சொல்லும். அதனால அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக சொல்லும் போது அதை படிங்கள். அந்த வசனம் மத்திய 7:24-25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அப்போ அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி அதற்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் போதுதான் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டுகிற வீடு போல. வீடு என்றால் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை. அப்படியாக வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து நடக்கும் போது எவ்வளவு பெருமழை வெள்ளம் புயல் வந்தாலும் ஒன்றுமே செய்யாது, நம்மை அசைக்க முடியாது. எவ்வளவுப்பட்ட வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், குறைவுகள், கவலைகள், துக்கம் எது வந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அது கண்மணி வார்த்தை, நான் சொல்லி வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவன் அசைக்கப்படுவதே இல்லை. அப்படியே ஜெபம், நாம் அதிகமாக தேவனோடு தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்திலே எப்பொழுதும் செபிக்கிறது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லும். எபேசியர் 6:18 எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஜெபம், வேத தியானம், வேத வசனங்களை தியானித்து உணர்ந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனோடு அதிக தொடர்பில் ஜெபத்திலே இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நீங்கள் விழித்து கொண்டு இருக்க, ஆவியினாலே ஜெபம் பண்ணி என்று சொல்லக்கூடாது. அப்போ தேவ சித்தத்தின்படி ஜெபம் என்பது எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் அப்படி இல்லை. தேவனோடு நாம் அதிக தொடர்பில் அவருக்கு பிரியமாக நாம் ஜீவிக்க வேண்டும். இந்த எதிராளியாகிய சாத்தானை ஜெயிப்பதற்கு அவருடைய பலன் வேண்டும், ஒத்தாசை வேண்டும். அதுதான் அப்படி ஜெபிக்க வேண்டும். வேதத்தில் நம்ம படிக்கும் போது நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் கேட்டால் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை குறித்து கொண்டிருக்கிற தைரியம். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். இந்த உலக காரியங்கள் அதுக்கு அதில்லை. தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு பிரியமாக நாம் ஜீவிக்க, சாத்தனை எதிர்த்து நிற்க, இப்படிப்பட்ட பலனை ஒத்தாசைகளை தேவனுடைய ஆவியை நாம் அதிகமாக கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நாம் ஜெயிக்க வேண்டும், சாத்தனை ஜெயிக்க வேண்டும், உலகத்தை ஜெயிக்க வேண்டும், நம்முடைய மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். அதற்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். வேத தியானம்,
சொல்லும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் துணை நமக்கு எப்போதும் இருக்கும். அதாவது இந்த சாத்தான் நம்மை விட பலசாலி, ஆவிக்குரிய சரீரத்திலே இருக்கிறான். நம்மை விட ஞானம் பெரியவன், ஞானத்தில் பெரியவன். எசேக்கியேல நம்ம படிக்கிற 28ஆம் அதிகாரத்துல அவன் ஞானத்தால் நிறைந்தவன், மகா அழகுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பலசாலி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது பலவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பலவான் நம்மை விட ஞானத்துல பெரியவனாக இருக்கிறார். நம்ம எப்படி வீழ்த்தலாம் என்று அவன் அறிந்திருக்கிறான். அதனால நாம் அதிக ஜாக்கிரதையாக விழித்து கொண்டு இருக்க வேண்டும். இங்கே தாவீது அவருடைய கஷ்டமான சூழ்நிலையில எப்படி ஜெபிக்கிறார் நம்ம பார்க்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகத்துல 31ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்கள். சங்கீதம் 31:22. உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெற்றுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். அப்போ அவருடைய அவ்வளவு சூழ்நிலையில கஷ்டமான நேரத்துல நான் போயிட்டேன், நான் செத்துட்டேன், நான் வெட்டுண்டேன், நான் விழுந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கும் அநேக சோர்வு, கவலை, இனி நான் அவ்வளவுதான், என்னால் முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் அவரை நோக்கி செபிக்கும் போது அவர் நமக்கு பதில் செய்வார், நமக்கு பலன் தருவார். அவங்க சொல்லும் போது ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் வேண்டுதலின் குரலை கேட்டீர். அப்படியே சொல்லும் போது 23ஆம் வசனத்துல கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். உண்மையான உண்மையுள்ளவனை, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உண்மையுள்ளவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். அப்படியே நமக்கு எதிராக வருகிற எல்லா சத்துருக்களுக்கும் அவர் பதில் செய்வார். பூரணமாக, முழுமையாக அவர் பதில் செய்கிறவராக இருக்கிறார். 24 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் உங்கள் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டு இருங்கள். இதனால நம்முடைய மனதில் உறுதியாக, ஆமா, நீங்க சொல்லும் போது உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். உறுதியாக சாத்தானை ஜெயித்த ஆண்டவர் இயேசு உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக நாம் படித்து தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அப்போ அதெல்லாம் நம்மை ஒன்றுமே செய்யாது. அதனால நமக்கு தேவன் அப்பொழுது ஜெபத்தை கேட்டு இங்கே சொல்லும் போது உண்மை உள்ளவனை கர்த்தர் தற்காத்து, வார்த்தைகளை கேட்க வேண்டும், வார்த்தைகளின்படி நாம் நடக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை பாதுகாப்பார். முழுமையாக அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அப்பொழுது தேவன் நம்மை பாதுகாப்பார். இதை குறித்து இன்னும் பேதர் கூட அழகாக சொல்லும் போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13 படிக்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். அதாவது உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய சிந்தனையை
நாம் வேற வேற காரியங்களுக்கு அப்படி திருப்பாமல் முழு சிந்தனையோடு முழு பலத்தோடு தேவனையே நாம் நோக்கி பார்த்து அவரை பிடித்துக் கொண்டு உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை, அவரை பின்பற்றினால் எனக்கு நன்மை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, அப்படிப்பட்ட பூரண நம்பிக்கை பெற்றுக்கொண்டு நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்கிறார். அப்போ நம்முடைய செயல்கள், நம்முடைய நடத்தை எல்லாவற்றிலும் உண்மை, நீதி, பரிசுத்தம், அதுதான் பரிசுத்தம். வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் பரிசுத்தம். அப்படி இருக்கும் போதுதான் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்கு ஜெயத்தை தருகிறார் இருக்கிறார். நம்முடைய விருப்பம் போல நம்ம வாழ்ந்துட்டு நான் கோயிலுக்கு போறேன், வசனங்களை படிக்கிறேன் அப்படின்னு மேற்போக்காக அப்படி இருந்தால் என்னுடைய வார்த்தைகளை நாம் உறுதியாக பற்றி கொண்டு அதுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் இயேசுவை அப்படியே நாம் உறுதியாக நம்பி அவர்களை சார்ந்து என அங்கே சொல்லும் போது உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள், நீதியாக வாழுங்கள், என்னுடைய வார்த்தைப்படி ஜீவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். இல்லாவிட்டால் நம்ம ரெண்டு மனசோட என்ன என்னுடைய விருப்பப்படி இருக்கிற, பைபிளும் படிக்கிறேன், கோயிலுக்கும் போறேன், என்ன பிரயோஜனம். வார்த்தைகளை அதிகமாக படிக்க வேண்டும், தியானித்து உணர்ந்து கொண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய செயல்கள் எல்லாம், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை, கிரியைகள் எல்லாம் நீதியாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைப்படியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனால அப்போஸ்தலர் யாக்கோபு சொல்லும் போது 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். கைகள் என்றால் நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள். கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ரெண்டு மனசா இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது உண்மை. அவர் சாத்தானை ஜெயித்து அப்படியாக இன்று வரையிலும் மரித்து உயிர்த்தெழுந்து நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருப்பேன் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதில் அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய செயல்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மோடு கூட இருப்பார். அதனால பாருங்க, நாம் நாம் ஞானஸ்நானம் மூலம் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். பிரதிஷ்டை ஞானஸ்நானம் என்பது நாளினே தேவனுக்கு வாழ்வேன் என்று நம்மை ஒப்பு கொடுப்பது. அப்படி ஒப்பு கொடுத்த பிறகு நாம் அதற்கு முன்பதாக பலவிதமான சூழ்நிலைகளில் பலவிதமான இச்சைகள்னால ஆசைகள்னால இழுக்கப்பட்டு வாழ்ந்திருப்போம். அப்படி இருந்திருப்போம். இப்படி ஞானஸ்நான உடன்படிக்கை பண்ணின பிறகு பழையது போல ஆளக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு செயல்களும், ஒவ்வொரு நடவடிக்கைகளும், ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதிக கவனமுடையதாக இருக்க வேண்டும். அதிக ஜாக்கிரதையோடு நாம் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவன் பக்கம் நிற்க முடியும்.
இல்லாவிட்டால் சாத்தான் அவன் பக்கம் நம்மை இழுத்து விடுவான். என்ன, அதாவது ஞானஸ்நான அந்த உடன்படிக்கை என்பது நாம் உலகத்தை விட்டு தனியாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சரியான வார்த்தை அதுதான், தனியாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தேவனுக்கென்று வாழ முடியாது, பரிசுத்தமாய் வாழ முடியாது, நீதியாக வாழும்படியாக பிரித்தெடுக்கப்பட்டவர். உலகமே எப்படி இருக்குது? அநீதியில சாத்தானின் பக்கம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது. வேத வசனம் தான் சொல்லுது, உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்படி மெஜாரிட்டி ஜனங்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அந்த எதிராளியாகிய சாத்தான் பக்கம் நிற்கிறார்கள். ஆனால் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நான உடன்படிக்கை பண்ண பிறகு நான் தேவன் பக்கம் இருக்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் அவர்கள் போல, உலகத்தார் போல, நம்முடைய விருப்பம் போல வாழ. அதுதான் நமக்கு வசனம் கூட சொல்லும் போது 2 கொரிந்தியர்ல அங்கே பவுல் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது. 6ஆம் அதிகாரம் 16 நம்ம படிக்கும் போது, உலக காரியங்கள் அசுத்தங்களுக்கு விலகுங்கள், அப்பொழுது நான் உங்களுடனே இருப்பேன் என்று சொல்லுகிறார். படியுங்கள் 16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவே அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது எப்பொழுது என்றால் என்ன? அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை, அநீதியான உலகத்தில் இருக்கிற அநேகர் செய்கிறது போல, நம்முடைய விருப்பம் போல, மாம்சமும் மனசு விரும்புவது போல செய்யாமல், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது என என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே முன்ன 14-15 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. கிறிஸ்துவுக்கும் பேலியாள் என்றால் சாத்தானை அடையாளப்படுத்தி அதை பேசுகிறார். கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இசைவு ஏது? உலகமே சாத்தானுக்குள்ள இருக்கும் போது உலகத்தாரோடு நாம் அதிகமாக ஐக்கியம் வைத்திருந்தால் எப்படி அது இசைவாக இருக்க முடியும்? அதனால நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஜாதியாக இருக்க வேண்டும். இஸ்ரேல் ஜனங்களே அப்படித்தான் பிரித்தெடுத்தார். இது என்னுடைய சொந்த ஜனம் என்று அவர்களை பிரித்தெடுத்தார். அப்படியே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நம்மை தனித்து பிரித்தெடுத்திருக்கிறார். அதனால உலகத்தார் மற்ற ஜனங்கள் நடக்கிறது போல அநீதியாக ஏதோ ஒரு லாபம் ஆதாயத்துக்கு என்றால் என்ன வேணாலும் செய்வார்கள், போய் பேசுவார்கள், எப்படி வேணாலும் நடந்து கொள்வார்கள். அப்படியெல்லாம் நீதியாக, உண்மையாக, சத்தியத்தின்படி, அதுதான் தேவன் பக்கம் நிற்பது. பார்த்தீங்களா? அப்பொழுது இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அப்பொழுது உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நாம் இருக்கும்போது தான் வசனங்களுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து தேவன் பக்கம் இருக்கிறது, நீதியில
உண்மையில பரிசுத்தத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்போது அவர் நமக்கு கூட இருப்பார், நமக்காக யுத்தம் பண்ணுவார். இங்கே தாவீது சொன்னது போல, நான் என் மனக்கலக்கத்திலே நான் சொன்னேன், நான் விட்டுருந்தேன், அவ்வளவு இல்லை, அப்படி இல்லை. அங்கு சொல்லும்போது, ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் வேண்டுதலின் குரலை கேட்பார். அப்பொழுது நம்முடைய சுபத்தை கேட்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இதை குறித்து பேசும்போது லூக்கா 21:34 உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பார்த்தீங்களா? அப்போ இங்க சொல்லும் போது ஆண்டவர் பெருந்திண்டி ஆகாரம், எனக்கு இப்படிதான் நான் சாப்பிடுவேன், எனக்கு நான்வெஜ் இல்லாம முடியாது, அப்படி இல்லை. அந்த பெருந்திண்டி கூட ஆகாரம் என்று சில பேர் அப்படியாக, அது கூட பாவம். பெருந்திண்டியினால வெறி என்றால் குடித்து வெறித்து திரிகிற ஜனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அவங்க தங்கள் சுயத்துக்காக எப்படி வேணாலும் நடந்து கொள்வார்கள். இது வெறி என்று சொல்லும் போது அநேக காரியங்கள் இருக்கிறது. நம்ம சுயநலத்துக்காக வெறி பிடித்து ஆசையில அப்படியே திரிகிறது எல்லாம் வெறி. அநேக வேறு காரியங்கள் மேல அதிக ஆசை, எல்லாம் வெறிகள். குடிவெறி பார்த்தவர்கள் அநேக ஆசைகள் கூட வெறி. அப்படியே லௌகிக பாரங்களினால், லௌகிக கவலைகளினால் பாரம், உலக பிரகாரமான அநேக கவலைகள், இது கூட ஒரு பாவம். இப்படி நாங்கள் உலக காரியங்களுக்காக அதிக கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றார். இப்படி நம்ம கவலைப்படுவது இரண்டு காரியம். அதில் நாம் கவலைப்படுவது தவறு என்பதற்கு இரண்டு காரியம் இருக்கிறது. ஒன்று, அதாவது நாம் தேவனுடைய காரியங்களை விட உலக காரியங்களை அதிகமாய் நாம் நேசிக்கிறோம் என்பதுதான் அந்த கவலையின் முதலாவது ஒரு காரியம். அந்த உலக காரியங்களை குறித்து அதிகம் கவலைப்படக்கூடாது. தேவனுடைய காரியங்களுக்காக அதிக அக்கறை, கவலை வளர்க்க, ஊழியர்கள், தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பது, என்னுடைய சமூகத்துக்கு வருவது, இவைகளை குறித்து அதிக கவலை கொள்ளது. அப்போ நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்காக கவலைப்படுவது, அப்போ தேவனுடைய காரியங்களுக்கு கவலைப்படாதது போல. இன்னொன்று, இரண்டாவது காரியம், அதாவது தேவன் மேல விசுவாசம் இல்லாதது போன்ற ஒரு காரியம். இதுதான் இரண்டாவது. தேவன் எல்லாவற்றையும் அறிகிறார், எல்லா சூழ்நிலைகளையும் அவர் கட்டுப்படுத்த முடியும், அவர் சகலத்தையும் ஆளுகிறவர் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கிறது. அதனால நாம் லௌகீக கவலைகளினால் பாரம் அடைவது கூட ஒரு உலக காரியம். உலக காரியங்கள் குறித்து நாம் அதிகம் கவலைப்படாமல் இருக்க வேண்டும். என்றால் நாம் உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதுதான் ஞான ஸ்நானம் மூலம் நாம் பிரதிஷ்டிப்பது என்பது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதே பொழுது மனதில் நினைத்துக் கொண்டு நாம் நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும், நடக்கை, வாழ்க்கை எல்லாம் தேவனுக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ நாம் பிரயாசப்பட வேண்டும். அதிக ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மோடு கூட இருப்பார், தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவனிடத்தில் நாம் அதிகமாக கிட்டி சேர முடியும். ஆமாம், அப்போ சாத்தான் எதிராளி நம்மளை ஒன்றே செய்ய முடியாது. ஏனென்றால் வேதத்தில் நம்ம படிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவரிலும் நம்ம இருக்கிறவர் பெரியவர். சாத்தானை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரியவர். ஏனென்றால் சாத்தானை அவர் ஜெயித்து விட்டார்.
நாம் கடந்த நாட்களில் கூட படித்தோம் பிலிப்பியர்ல. அவர் தமது மரணத்தினாலே அவனை ஜெயித்தார். பழைய ஏற்பாட்டில் அதுக்கு நிழலாக தாவீது அவரிலும் பலமாயிருந்த கோலியாத்தை ஜெயித்தார். அவருடைய பட்டத்தை எடுத்தே அவர் தலையை வெட்டினார். அப்படியே சாத்தானுடைய ஆயுதம் என்ன, அவர் மரணாதிகாரி, எல்லா ஜனங்களையும் மரணத்துக்கு கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். உலகத்தில் எவ்வளவு கோடி கோடி ஜனங்கள் வந்தாங்க வார்த்தாங்க, போய் சேர்ந்துட்டாங்க மண்ணுக்குள்ள. மரணத்துக்கு அதிகாரி, அந்த மரணத்துக்கு அதிகாரியை தமது மரணத்தினாலே ஆண்டவர் ஜெயித்தார். அந்த ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கும் போது நாமும் அவனை ஜெயிப்போம். அந்த விழுந்து போன தூதர்கள் சாத்தான் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது ஈஸியாக நாம் ஜெயிக்க முடியும். அதனால வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு நாம் உண்மை உத்தமமாக பரிசுத்தமாக வாழ வேண்டும். நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நீதியில் நடக்க வேண்டும். வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று அதிகமாக தியானித்து வார்த்தையின்படியே நடக்க வேண்டும். அதனால் யாக்கோபு சொல்லும்போது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சாத்தானை எதிர்த்து இல்லைங்கள். யாக்கோபு 4:7. யாக்கோபு ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். அப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் முழுமையாக. அதே சமயத்தில் சாத்தானுக்கு, அநீதிக்கு, பாவமான காரியங்களுக்கு, இச்சைகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதுவும் நடந்தெல்லாம் இல்லை, ஓடி போவோம். அதனால இதை நாம் ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எதிராளியாகிய சாத்தான் எப்படி நம்மை விழுங்கலாம் என்று சுற்றி திரிந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் உறுதியாக பற்றிக்கொண்டு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீதியாக நடக்கும்போது சாத்தான் நம்மை விட்டு ஓடி போவார். அப்படியே பாருங்கள், நாம் சாத்தானுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தால், நம்முடைய ஆசைகளுக்கு, நம்முடைய இச்சைகளுக்கு நாம் கொஞ்சம் இடம் கொடுத்தால், அதை வைத்துக் கொண்டு சாத்தான் நம்மை வீழ்த்துவதற்கு பெரிய முயற்சி எடுப்பான் சாத்தான். அதனால நாம் அதிக கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் இடம் கொடுத்தால் கூட நம்முடைய பலவீனத்தில் கொஞ்சம் ஒரு இச்சையில பாவத்தில் விழுந்தா சாத்தான் அதை வைத்து நம்மை ஜெயிப்பதற்கு அதிக முயற்சி எடுப்பான். அதனால என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நான் அதாவது தேவனுடைய காரியமாக தேவன் பக்கம் நிற்கணும். அதே சமயத்தில் நான் எந்த பாவ காரியங்களும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்முடைய சுய பலத்தில் இருக்க முடியாது. சாத்தான் காரியங்களுக்கு, சாத்தானுக்கு இடம் கொடுக்காம இருக்க வேண்டும் என்றால் அநேக நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். அதாவது நான் தீமையும் செய்ய மாட்டேன், ஆனால் தேவன் பக்கம் தான் நிற்பேன் அப்படி என்று நாம் நிற்க முடியாது. அதாவது நற்கிரியைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நற்கிரியைகள் என்று சொல்லும் போது தேவனுடைய காரியமாக, தேவனுடைய ஊழியங்கள், தேவனுடைய சத்தியங்களை கேட்பது, தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பது, தேவனுடைய நாமத்துக்காக அநேக பிரயாசங்களை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தீமையான காரியங்களுக்கு விலக முடியும். நான் இல்லாமல் நற்கிரியைகளை செய்யாமலே நான் தேவன் பக்கம் நிற்கிறேன், நான் தீமையை செய்ய மாட்டேன் அப்படி அல்ல.
தீமை செய்யக்கூடாது, அதே சமயத்தில் அநேக நற்கிரியைகளை செய்ய வேண்டும். தேவன் சார்பாக, தேவனுடைய நாமத்துக்காக சத்தியங்களை கேட்பது, வேதத்தை தியானிப்பது, ஊழிய காரியங்களை செய்வது, அவருடைய நாமத்துக்காக அதிக பிரயாசங்களை எடுப்பது. அப்பொழுதுதான் நாம் தீமையான காரியங்களுக்கு விட்டு விலக முடியும், சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க முடியும். அதாவது 1 யோவான் 5:19 நாம் தேவனுக்குள் இருக்கிறோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று நாம் படிக்கிறோம். அப்போ உலகமே சாத்தானுக்கு அடிமையா அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நாம் மட்டும் தேவன் பக்கம் வந்திருக்கிறோம். அந்த சாத்தான் நம்மையும் அவனுடைய கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு அதிக முயற்சி எடுப்பான். ஏனென்றால் முழு உலகம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நாம் மட்டும் அவனை விட்டு பிரிந்து வரும்போது அவருடைய பார்வை எல்லாம் நம்மையிலே எப்படியாவது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று அதிக முயற்சி எடுப்பான். உலகம் இன்றைக்கு இருளில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அஞ்ஞானம், தேவனை பற்றிய ஒரு அறிவில்லை, அதுதான் இருள். பயத்தில் இருக்கிறாங்க. நாம் ஒளியில் இருக்கிறோம், தேவனை அறிகிற அறிவில் சத்தியத்தில் தேர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம். அதனால ஒளியிலே நடக்க வேண்டும். அப்போ சாத்தான் அதிக முயற்சி எடுத்து நம்ம எப்படியாக அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும்படியாக முயற்சிப்பான். அதனால நாம் அதிக ஜாக்கிரதையோடு போர்சபிளாக சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும். அதே சமயத்தில் நற்கிரியைகள், தேவனுடைய காரியங்களை, ஊழியர்களை, வேதத்தை தியானிக்கிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். சத்தியங்களை கேட்க வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியை இல்லாமல் நான் தீமைகளுக்கு விலகுறேன், சட்டம் பக்கம் நிற்க மாட்டேன், தேவன் பக்கம் தான் நிற்கிறேன் அப்படின்னு சும்மா இருந்தா முடியாது. எதிராக சத்தானுக்கு எதிராக நம் நற்கிரியைகளை தேவன் காரியமாக, தேவன் பக்கமாக நின்று அவருடைய நாமத்துக்காக, ஊழியத்துக்காக, வேதத்தை தியானிக்கிறதிலும் சத்தியங்களை கேட்கிறதிலும் அதிக முயற்சி எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவனை ஜெயிக்க முடியும். அதனால சத்ருவாகிய சாத்தன் கட்சிக்கிற சிங்கம் போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவனை விழுங்கலாமோ என்று. அப்போ எப்படி நம்மை வீழ்த்துவதற்கு என்று நாம் அவர் முயற்சி எடுக்கும் போது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது முதலாவது கொஞ்சம் சோர்வை கொண்டு வருவோம். என்னைக்கு போகணுமா ஆலயத்துக்கு, இன்னும் பைபிள் படிக்கணுமா, இப்படிப்பட்ட சின்ன கொஞ்சம் சோர்வு. இப்படி சில பேர் வந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தாங்க எங்களுக்கு கொஞ்சம் பற்றி, அன்னைக்கு நம்ம எப்படி எல்லாம் வர முடியாது. அப்படியே சொல்லிக்கொண்டு வருவாங்க, அப்புறம் சுத்தமாக வராமல் போயிடும். இதுதான் சோர்வை உருவாக்கி தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தூர விளக்குவான். அப்படியே சபையில் அவங்க ஊழியக்காரங்களுக்கு என்ன இருக்குது அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம அப்படியெல்லாம் இருக்க முடியாதுங்க. நம்ம எல்லாரும் கூட தான் இருக்க முடியும். சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க, ஆமாம் பைபிள் கூட படிக்க வேண்டாம், எல்லாரும் போல இருக்க வேண்டியதான், உலகம் போல போகலாம். இப்படிப்பட்டதான காரியங்களை, ஆலோசனைகளை நமக்கு சொல்லி அவர் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு, சத்தியத்தை விட்டு சாத்தான் பக்கம் இழுக்கிறோம். இந்த உலகத்தில் ஒன்றில் நாம் தேவன் பக்கம் நிற்க வேண்டும், இல்லாவிட்டால் சாத்தான் பக்கம். இந்த இரண்டுக்கு நடுவில் மத்தியஸ்தமாக அப்படி கொஞ்சம் இப்படி அதெல்லாம் முடியவே முடியாது.
ஒன்றில் தேவன் பக்கம் உறுதியாக வைராக்கியமாக நிற்க வேண்டும், தேவனுடைய காரியமாக நிற்க வேண்டும், அவருடைய ஊழியத்துக்காக வேதத்தை சத்தியத்தை அதிகமாக கேட்டு தியானித்து உணர்ந்து கொண்டு அதன்படி ஜீவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் உலகத்தார் போல நம்ம வெளிப்படுத்தல நம்ம படிக்கிறோம், குளிரமின்றி அகலுமின்றி விழுதுவது பாய்ந்தால் நான் என்ன வாந்தி பண்ணி. அதனால நாம் அதிக அனலாக வைராக்கியமாக, அதான் நான் அடிக்கடி சொல்ற ஒரு வசனம் உண்டு. அதாவது பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் என்னுடைய காரியத்துக்காக உறுதி வைராக்கியம் கட்டப்படுகிறது. அப்போதான் நம்ம தேவன் பக்கம். அப்படி பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்வார்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி அடைவார்கள். அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறதுனால பவுல் சொல்லும் போது 2 கொரிந்தியர் 11:3 சாத்தான் எப்படி ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று சொல்றார். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின்றி விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஏனென்றால் வஞ்சிக்கிறவர் ஆதாம் ஏவாளை எப்படி வஞ்சித்தான் ஆண்டவரே அங்கே தேவன் சொல்லும் போது, நீ இந்த பழத்தை புசிக்காத, புசிக்கிற நாளில் நீ மரணம் வந்துடும். ஆனால் சாத்தான் சொல்கிறான், இல்லை மரணம் எல்லாம் வராது, நீங்கள் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவனை போல ஆயிடுவீங்களோ. இப்படி அதை தேவன் அறிவார் என்று கூட சொல்றோம். அப்போ தேவன் எதையோ அங்க அவர்களுக்கு மறைத்து வைப்பது போல தேவன் பேரில் ஒரு சந்தேகத்தை கொண்டவர். நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள், அதை அவர் அறிவா, அதைத்தான் புசிக்க வேண்டாம்னு சொல்றாரு. தேவனை அப்படி ஒரு சந்தேக பார்வையை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய கட்டளைகள் எல்லாம் நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. தேவன் ஒரு காரியம் சொல்றாருல்ல, இது செய்யாதே என்றால் செய்யாமல் இருக்க வேண்டும். அது கட்டளை, அது ஜீவன். வசனம் படியுங்கள், யோவான் 12:50. ஆமா, அவருடைய கட்டளைகள் எல்லாம் நமக்கு ஜீவன். யோவான் 12:50. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவர்களை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். தேவன் கொடுத்த வார்த்தை சத்தியம். அப்படியே ஜீவிக்கணும். அவருடைய கட்டளைகள் வார்த்தைகள் எல்லாம் ஜீவனாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களை பிரித்தெடுத்து அவர்களுக்கு கூட சொல்லும் போது உபாகமம் படிக்க வேண்டாம். 32 உபாகமம் 32, 46, 47 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் மனதிலே வையுங்கள், இது உங்கள் ஜீவனாய் இருக்கிறது, இதனால் உங்கள் நாட்கள் நீடிக்கப்படுவார். இந்த வார்த்தை நியாயப்பிரமாணங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், வாழ்க்கை நீடித்திருக்கும் என்று. அதுல வார்த்தை ரொம்ப முக்கியம். வேற வார்த்தை ஒரு காரியத்தை செய்யாதேன்னா செய்ய. அன்னைக்கு அந்த மீறுதல், அந்த வேவாய் சாத்தானுக்கு செவி கொடுத்து கீழ்படியாமல் போனதுனால இன்றைக்கு அநேக வியாதிகள், அநேக யுத்தங்கள், மரணங்கள், துக்கம் அவர் இறந்துள்ளார். அதனால யோபு புஸ்தகத்தை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். நீங்க அதாவது நீங்க பாவம் செய்யறதுனால தேவனுக்கு ஏதாவது நஷ்டம் இருக்குதா? நீங்க நீதியா வாழ்க்கிறதுனால தேவனுக்கு ஏதாவது லாபம் இருக்கா?
என்று கேள்வி எழுப்பி நீங்கள் நீதியாக வாழ்ந்தால் உங்களுக்கு லாபம், உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 35:6-8 வசனங்கள் இப்படியாக அங்கே சொல்லப்படுகிறது. நாம் நீதியாக வாழ்ந்தால் நமக்கு லாபம், ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது எப்பொழுது நமக்கு ஆசீர்வாதம் நன்மையாக இருக்கிறது. அப்போ நாம் நாளுக்கு நாள் சத்தியங்களை கேட்டு வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடந்து நம்முடைய குணாம்சம், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக நாம் வளர்ச்சி உடையவர்களாக அப்பொழுது நாம் சாத்தானை ஈஸியாக ஜெயிக்க முடியும். சாத்தானுடைய ஒரே நோக்கம் நம்மை தேவனை விட்டு பிரித்து அவன் பக்கம் நிற்க வைப்பது, நம்முடைய நல்ல குணாம்சங்களை இல்லாமல் செய்வார். சுயநலத்தில் வம்சத்தின் கிரியைகள் என்று நம்ம படிக்கிறோம். அப்படி அநேக விதமான பாவ செயல்களில் அவருடைய வழிக்கு நம்மை கொண்டு போய் விடுவான். அதனால சாத்தனுடைய நோக்கம் நம்மை பாவத்தில் தள்ளுவது, தேவனை விட்டு கட்சிக்கிற சிங்கம் எவனை விழுங்குறாங்க என்று தெரிகிறான். சிங்கம் எப்படி காட்டல வேட்டையாடுவதற்கு மற்ற மிருகங்களை சாதாரண மான் கொண்ட சின்ன வில்லுங்களை அப்படியே கட்சி ஓடும். அப்படி சாத்தான் தெரிகிறான். நாம் சாதாரணமானவர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் போது நாம் அவரிலும் பலவர்களாம். அவரை எதிர்த்து நிற்க ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருப்பார். அதனால எப்போதும் நாம் விழிப்புள்ளவர்களாக வசனம் இதுதான். நம்ம 1 பேதுரு 5:8-9 நம்ம படிக்கும் போது அதனால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக தேவனுடைய காரியங்களில் ஈடுபட வேண்டும், வேதத்தை படிக்க வேண்டும், அதிகமாக தேவனோடு தேவனுடைய வார்த்தைகளோடு தொடர்பில் இருக்க வேண்டும், ஜெபத்திலே இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால ஆவிக்குரிய இது ஒரு போராட்டம், யுத்த களம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை ஒரு யுத்த களம் போல இருக்கிறது. தேவன் பக்கம் நிற்கிறதுக்கு நாம் அதிக முயற்சி எடுக்க வேண்டும். சாத்தானை எடுத்து நிற்க வேண்டும். அப்போ நாம் தேவன் பக்கம் சாத்தானுடைய காரியங்களை ஒதுக்கி தள்ள வேண்டும். இச்சையான காரியங்கள், ஆசையான பாவத்துக்கு நேரான அநீதியான எல்லா காரியங்களையும் நாம் ஒதுக்கி தள்ள வேண்டும். இதுதான் சாத்தானை எதிர்ப்பது. நீதியில, பரிசுத்தத்தில, அன்பில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தை அதிகமாக வளர வேண்டும். அதனால 2 Corinthians 2:11 அங்கே நாம் படிக்கும் போது அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று பவுல் மூலம் எச்சரிக்கப்படுகிறது. சாத்தான் அநேக தந்திரமான காரியங்களை மெதுவாக எல்லாரும் கூட இருந்ததுக்கு ஏழைகளுக்கு இப்படி அப்படிப்பட்ட ஆலோசனைகளை நமக்கு நாம் ஞானஸ்நான உடன்படிக்கை பிரதிஷ்டை பண்ணி உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இதை எப்பொழுதும் மனதில் வைத்திருக்கிறோம். உலகத்தார் போல, மற்ற ஜனங்கள் போல நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உலகத்தார இருப்பாங்க. அவர்களோடு ஒன்றோடு தொடர்பில் அதிக அவர்களுக்கு கூட இருந்தாலே நாம் அப்படிப்பட்ட வழிக்கு போய்விடுவோம். அவர்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக படித்ததை கொடுத்து 4ஆம் அதிகாரத்தில் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே இது, கிறிஸ்துவுக்கும் பெரியாளுக்கும் சம்பந்தமே இது. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை
நாம் வாழ வேண்டும். அதனால தொடர்ந்து சத்தியங்களை நாம் அதிகமாக கேட்க வேண்டும். வேத வசனங்களை அதிகமாக தியானிக்க வேண்டும். அப்படியே நாம் இந்த சத்தியங்களை கேட்க கேட்க நம்முடைய குறைகள் நம்மிடத்தில் என்ன எனக்கு தெரியவில்லாத காரியங்கள் இருக்கிறது என்று பார்த்து அவர்களை விட்டு விலக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை துதிதாக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஒப்பாக நாம் நாளும் வளர்கிறவர்களாக ஜெபத்திலே ஆவின் கனிகள் எங்களுக்கு காணப்பட வேண்டும் என்று என்னுடைய சமூகத்தில் அதிகமாக செபித்து இடைவிடாமல் தொடர்ச்சியாக காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும், நம்முடைய மாம்சத்தை ஜெயிக்க முடியும். அதனால் சாத்தான் நம்மளுடைய பலசாலி தான், ஆனால் அவனை விட பலவானாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்போது கிறிஸ்து உங்களில் உருவாக்கப்படவும் நான் வேதனைப்படுகிறேன் என்று அப்போஸ்தலன். அப்படி கிறிஸ்து ஆண்டவர் இயேசு நமக்குள்ள இருக்க வேண்டும். அவர் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நடவடிக்கைகள், செயல்கள், கிரியைகள், சிந்தை எல்லாம் பரிசுத்தமாக வேத வசனத்தின்படி நீதியின்படி இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் நீதியாக இருக்கு. அப்படித்தான் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்க முடியும். சத்திய காரியங்களில் அதிகம் நாட்டமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதிக செபத்தில் இருக்க அப்படி இருந்து சாத்தானை ஜெயித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பங்குடையவர்களாக அவரோடு கூட நாம் ஆயிரம் அரசாட்சியில் ஒரு ஆட்சாக்களாக இருந்து ஆளுகை செய்ய தேவன் உதவி செய்வார். நாம் பிரயாசப்படுவோம். தேவனுடைய அருகை ஒத்தாசை கூட எப்போது நம்மோடு இருக்கும். அவர்களுடைய பரிசுத்த ஆவியை நமக்கு அதிகமாக தருவார். அதிகமாக செபிப்போம். என இந்த வருடத்தில் கடைசி வாரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். என ஆண்டவர் நம்மோடு இருந்து இந்த உலகத்தின் முடிவு காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அதிக பிரயாசம் இருக்க முயற்சிப்போம். உதவி செய்வாராக.